ஒண்ணுமே ஜெயிக்காம காரைக்குடியில 4வது இடத்துக்கு போயிட்டு டெபாசிட் இழந்து நிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருக்குதுன்னா வருஷமா? ஆமா, அப்படியா? ஏன்னா டெபாசிட் முடிஞ்சு போச்சு, எங்கேயுமே டெபாசிட் கிடையாது. காரைக்குடியில ஒரு தலைவன் எங்க இன்னைக்கு அதுதான் கேக்குறேன். இல்ல டெபாசிட் பண்ணல. கொளத்தூர்ல இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து போய் ஒப்பாரி வைக்கிறாங்க தோத்ததுக்கு. இந்த டீம் அப்ப எவ்வளவு வைக்கணும் நியாயப்படி? அமைதி அமைதி அமைதி. போராட வேண்டாம்ல, போராடிட்டே இருங்க. உங்களை யார் வேணாம், நாங்களா சொன்னோம் வேணான்னு? நீங்க பாட்டுக்கு போராடுங்க, நாங்க பாட்டுக்கு இந்த பக்கம் போறோம், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து இதுவும் பேசியிருந்தாரு, இந்த 436 வாக்குறுதியெல்லாம் 1.5 மணி நேரத்துல நீங்க எல்லாம் பேசுறீங்க, ஒரு இதுக்கு வந்து 6 செகண்ட் என்னத்தை தான் நீங்க எல்லாம் இது பண்ண கேட்டா பெருமை வேற. 436 வாக்குறுதி வந்து நிறைவேற்ற போறோம், நாங்க செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றாரு. என்ன பண்றீங்க நீங்க? நம்ம பேசிட்டு போது என்ன சொன்னாரு, கஞ்சா எங்க இருக்குன்னு சொல்றதுக்குலாம் இவ்வளவு நேரம். இப்ப சொல்லு 9 மணிக்கு சொல்லு, நைட் 9 மணிக்குள்ள முடிச்சிடுறேன்றாரு. எனக்கு எப்படி முடிப்பாரு தெரியல, தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி முடிப்பாரு? போன் வரும், இந்த மாதிரி இங்க கஞ்சா வைக்கிறாங்கன்னு, கார் எடுப்பாரு, நேரா போவாரு, கஞ்சா வைக்கிறவங்க பிடிப்பாரு, பிடிச்சு உள்ள போட்டுருவாரு, அவரே ஸ்டேஷன்ல கொண்டு போய் அவரே அடிச்சுட்டு வந்துருவாரு. அவ்வளவுதான், கஞ்சா வைக்கிறது முடிஞ்சிடும். அவ்வளவுதான், வேற என்ன? நீங்க விஷால் பாத்திருக்கீங்கல்ல, சிடி இது பண்றப்பெல்லாம் போவார்ல, டைரக்டா அவரே கண்டுபிடிச்சு அவரே எடுத்துட்டு போய் இது பண்ணிடுவாரு, வேலை முடிஞ்சு போயிடும். எப்படி கரெக்டா போய் எடுக்கிற நீ தான் வச்சியோ? இது பண்ண முடியுமா ஒரு ஒர்க்ல? நீங்க ஒரு சட்டத்திட்டத்தை சொல்லிட்டாரு, அது சாத்தியம்னா இதுவும் சாத்தியம். சாத்தியம் முதல்வன் அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. முதல்வன் படத்துல எப்படி காலைல கொடுத்து சாயந்தரம் எல்லாம் இதாகுதோ அந்த மாதிரி நான் கிளீன் பண்ணிடுவேன்றாரு. என்ன நம்பல போ அப்படின்றது. நாங்க சொல்றோம், ஒரு தடவை ஜெயிச்சு காட்டுங்க, ஒரே ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டு இதெல்லாம் பேசுங்க. ஒரு சிவகார்த்திகேயன் படத்துல நல்ல வசனம் வரும், ஜெயிச்சிருவன் சொன்னா கேட்க மாட்டாங்க, ஜெயிச்சவன் சொன்னா கேட்பாங்க. இப்ப ஜெயிச்சவன் சொல்றத கேக்குறாங்க, அதே மாதிரி ஜெயிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நீங்க எங்க எக்ஸ்ல உங்க டீமை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறதுக்கும், நாளைக்கு சட்டப்பேரவை இது நம்ம வேதாரண்யக்காரங்க சட்டப்பேரவை இது வரும்போது 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்காதவன்ல விவேக் போஸ்டர் அதை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வேடிக்கை பாக்குறதா வேலை, உங்களுக்கு வேலை கிடையாது. வேடிக்கை பாக்குறவங்க அவங்க வேலை செய்யறவங்க. இன்னைக்கு டாஸ்மாக்ல 3600 கோடி ஊழல் நடந்திருக்குது, வருஷத்துக்கு 3600 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அந்த அமைச்சர் வந்து சொல்றாரு. அது வேலை நடந்துட்டு இருக்கு, அது ப்ராசஸ், அது படி பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதல் 10 ரூபாய் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு பக்கம் நீங்க நகைச்சுவை பண்றதுக்கான இடம் இது கிடையாது. உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, நீங்க பண்ணுங்க, அதை நாங்க ரசிக்கிறோம், அப்படியே போயிடுவோம். இனிமே அந்த நகைச்சுவையும் இருக்காதுட்டீங்க, பிரஸ் நகைச்சுவையும் இருக்காதுட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கூட முடியும்ல, அது உட்காந்து பார்க்க மாட்டோம்ல. ஆமா, 1000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, உங்க ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. அவனுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனோ அங்க போய் உட்காந்துருக்கான். காமெடி, ஸ்டாண்டர்ட் காமெடி. நீங்க தலைவர்கள் பேசுறதை கேட்கலாங்க, இவர் நல்ல சிங்கர்,